எனக்கு வந்து வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டு இருந்தது தான் ஞாபகம் வந்தது. ஓகே, அப்போ அவங்க வீடு வந்து எங்கேயாவது பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட். ஓகே, நேரில் போய் பார்த்துடலாமே, எதுக்கும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு நாங்கள்லாம் கார் எடுத்துகிட்டு வேகமாக லொக்கேஷன் போயிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஃபுல் டார்க். விடிகால ஒரு 3 மணி போய் கதவை வந்து தட்டுறோம். அவர் வந்து வெப்பனோட வந்து கதவை திறந்தே போயிருக்கோம். அந்த மாதிரி வந்து கதவை டக்குன்னு திறந்து யார் அப்படின்னு கேட்டார். இல்லை, நாங்கள் தான் வந்திருக்கோம், இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்மிட்டர் ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, இதை பற்றி பேசணும் அப்படின்னு வந்து சொன்னோம். சரி, ஓகே, உள்ளே வாங்க பார்க்கலாம் அப்படின்றாரு. உள்ளே போனால் அவர் தான் வந்து எங்களோட ஃபால்ட்டான டிரான்ஸ்மிட்டரோட பழைய சப்ளையர். அவர்கிட்ட இருந்த மீதி டிரான்ஸ்மிட்டர்ஸ் அதெல்லாம் வந்து எடுத்து காண்பிச்சார். அதுலேருந்து ஒரு பழைய டிரான்ஸ்மிட்டர் ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகே, அதுக்கே வந்து ஃபிம்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். தென் டிரான்ஸ்மிட்டர் செக். நெக்ஸ்ட் வந்து ஜிபிஎஸ் கண்டுபிடிக்கணும். அதனால் கூகுள் சர்ச் பண்ணி ஒருத்தருக்கு கால் பண்ணணும். ஒரு பாசிட்டிவ் ஃபீல் எங்களுக்கு இருந்தது. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கு. அவர் கால் அட்டன் பண்ணிவிட்டு, நான் பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் விஷயமாக வெளியில் போகிறேன், நான் இப்போ ஏர்போர்ட்டில் இருக்கேன், இப்போ மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள்கிட்ட இருந்த கொஞ்சம் ஹோப்பும் வந்து போயிடுச்சு. ஆனால் பட் ஏதாவது வந்து பண்ணியே ஆகணும், நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் தூங்கி வேறு ஆல்ரெடி 40 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் அந்த டயர்ட் ஃபேஸோட, பட் ஆனால் ஒரு ஸ்மால் ஹோப்போட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னோடய மொபைல் வந்து வைப்ரேட் ஆச்சு. யாருன்னு பார்க்கும்போது அவரே வந்து திரும்ப கால் பண்ணார். ஸோ ஒரு சின்ன ஸ்மைல், என்ன ஏதாவது குட் நியூஸ் இருக்குமோன்ட்டு எடுத்து நான் அட்டன் பண்ணேன். இல்லைப்பா, என்னோடய பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸ் கால் ஆகிடுச்சு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீங்கள் நேராக ஆஃபீஸ் வந்துடுங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் அங்கே போனோம். ஜிபிஎஸ் கிடச்சிருச்சு. ஜிபிஎஸ் செக், பார்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் அதை அசம்பிள் பண்ணணும். நாங்கள் ஒரு தவேரா எடுத்துகிட்டு அதுலேயே வந்து பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கிட்டு லான்ச் சைட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தோம். நாங்கள் லான்ச் சைட்குள்ளே போயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா ஏர் மார்ஷல் இருந்தாங்க, ஏடிசி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்க, டாப் சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் ஹூ வி ஆர் ஜஸ்ட் அ பஞ்ச் ஆஃப் கிட்ஸ். ஒரு சேட்டலைட் வந்து வெதர் பலூனில் லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். 2015 நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் ஒரு சேட்டலைட்டை வந்து ஹீலியம் பலூனால் லான்ச் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட் போகும். ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா ஏர் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஏர் டிராஃபிக் சேஃப்டி பார்க்கணும். அது லேண்ட் ஆகிற இடத்துல பீப்புள்ஸ்க்கு வந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்படுத்தாத மாதிரி அதை நீங்கள் டிசைன் பண்ணணும். அதை நீங்கள் கரெக்டாக ட்ராக்கிங் பண்ணி ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ட்ராக்கிங் டிவைஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து அது ஏர் டிராஃபிக்கில் வந்து எந்த இடத்துல பறந்துகிட்ருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு ஜஸ்ட் பிஃபோர் லான்ச் டேக்கு முந்தின நாள் நைட் வந்து எல்லாத்தையுமே வந்து செக்லிஸ்ட் போட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணிட்டு வரோம். ஆன்போர்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம், பேலோட் சிஸ்டம் எல்லாமே செக் வந்துகிட்ருக்கு. கடைசியாக ட்ராக்கிங் அண்ட் ஜிபிஎஸ் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷனில் ஸ்டக் ஆகிடுச்சு. அது என்ன ஆச்சு அப்படின்னு வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது இல்லாமல் லான்ச்சும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிடுச்சு எங்களுக்கு கடைசி டைமில். அதுவும் லான்ச் டேக்கு முந்தின நாள் நைட், விடிஞ்சா சண்டே, எந்த ஷாப்பும் இருக்காது. நாங்கள் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். பட் ஆனால் அது என்ன சொல்யூஷன்? But finally we did that successfully.